வணக்கம். ஜவேஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி குழு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதிமுக கூட்டணி கூடாது, நாங்கள் தான்ப்பா தலைமை ஏற்போம், எங்களுக்கு கீழே வேணா யார் வேணா வாங்க, மற்றபடி நாங்கள் தான் தலைமை கூட்டணி. பாஜக அண்ணாமலை சொன்னது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால 2024 முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால. அப்புறம் ரிசல்ட் வந்து அவங்க 3வது ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆனா அதிமுக கூட்டணி கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதற்கு பின்னால வந்து அவங்களே அவுட்டு, பாஜக 0, எல்லா இடத்துல 3ஆம் இடம் 4ஆம் இடம் சொல்லி ஏகப்பட்ட இடத்துல டெபாசிட் அவுட்டு. அதிமுகவும் அப்படித்தான். ஆமா, இருந்தாலும் மீண்டும் வந்து அதிமுக கூட்டணிக்கு அண்ணாமலை முயற்சிப்பதாக ஒரு தகவல். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதிமுக கூட்டணிக்கு அண்ணாமலை முயற்சிப்பதாக ஒரு தகவல், பாஜக கூட்டணிக்கு அதிமுக முயற்சிப்பதாக ஒரு தகவல்னாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கு. அண்ணாமலை எதற்காக முயற்சி பண்றார்? அதாவது கடம்பூர் ராஜு வந்து எட்டயபுரத்துல பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது மெஜாரிட்டியா இருந்த பாஜகவை வந்து மைனாரிட்டி ஆக்குன்னு அண்ணாமலை தான். அதே நேரத்தில் டெல்லி நிர்வாகிகள் எல்லாமே வந்து அண்ணாமலை மேல கடுப்புல இருக்காங்க. 2வது வந்து இந்த அளவுக்கு ஆகி போச்சு, இருந்தாலும் கொள்ளைப்புறமான ஒரு கூட்டணிக்கு அண்ணாமலை முயற்சி செய்கிறார் அப்படின்னு ஒரு குண்டை போட்டிருக்காரு. அதிமுக கூட்டணிக்கு அண்ணாமலை முயற்சி. எப்படி கூட்டணி அமைந்தாலுமே சரி, தமிழகத்தை வந்து பாஜக புறக்கணித்து விட்டது, புறக்கணிக்கிற அப்படிங்கிற மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே வந்து கூட்டணி வைத்தாலுமே சரி ஜெயிக்காது. கூட்டணி வச்சோம்னா உங்களால நாங்க கெட்டோம், எங்கனால நீங்க கெட்டங்கிற மாதிரி அதிமுகவும் ஜெயிக்காது, பாஜகவும் ஜெயிக்காது அப்படின்னு கடம்பூர் ராஜு பேசியிருக்கார். ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். வரக்கூடியது வந்து இது கவுன்சிலர் தேர்வு, அது கொஞ்சம் டைம் இருக்கு. அதுக்கு அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல். அதுக்கு இடையில ஏகப்பட்ட காலங்கள் இருந்தாலுமே கூட அண்ணாமலை வந்து இதை படிக்க போறேன்னு போட்டு லண்டனுக்கு போற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அது ரத்தாங்கிற மாதிரி ஒரு பதில் வந்திருக்கு. அப்புறம் இங்கிருந்து ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அங்க ஏற்கிற மாதிரி ஒரு கருத்து. இதுக்கிடையில வந்து குஷ்பு வந்து தன்னுடைய இது மகளிர் ஆணைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க அந்த அம்மா. அதன் அடிப்படையில் அவர் ஒருவேளை தமிழக பாஜக தலைவராக வரலாமா, இல்லை தமிழக கவர்னராகவே வந்து பாஜக போடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி நீங்க போயிட்டு இருக்கு. தமிழக இப்படியும் யோசிக்கலாம், தமிழக பாஜக தலைவரா குஷ்புவை போட்டுட்டு தமிழக கவர்னர் அண்ணாமலையை போட்டா எப்படி இருக்கும்? பயங்கரமான சண்டையா தான் இருக்கும் டெய்லி திமுகவுக்கு அண்ணாமலை. இல்ல ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். இதுக்காகத்தான் வந்து இந்த குஷ்பு நடிகை வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார்களா அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. அண்ணாமலைக்கும் வந்து பதவி அந்த நேரம் முடியுது, 3 வருஷம் முடியுது. அப்படிங்கிறப்ப 2 பேருமே இன்னைக்கு வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. ஆமா, ஃபியூச்சர் என்ட்ரி, பிரசன்ட் ஆஃப் அந்த இதில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு கற்பனை, அண்ணாமலையை வந்து கவர்னரா போட்டு பாஜக தமிழக பாஜக தலைவரா குஷ்புவை போட்டா எப்படி இருக்கும்? இல்லையா, பாஜக தலைவரா அண்ணாமலையை கண்டினியூ பண்ணிட்டு தமிழக கவர்னரா குஷ்புவை போட்டா எப்படி இருக்கும்? டெய்லி சண்டை தகராறு. RN ரவியோட என்ன திமுக இன்னைக்கு சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம தேநீர் விருந்து புறக்கணிப்பு அப்படின்னாங்க. அப்புறம் வீட்டை தேநீர் விருந்துக்கு போயிட்டாங்க. அங்க வந்து கும்பிடு போடுறத பார்த்தா RN ரவி தலை ரொம்ப தாழ்ந்து போய்விட்டது. முதல்ல இருந்து அந்த டெம்பர் இல்லை RN ரவிக்கு. 40க்கு 40 அப்படிங்கும் போது அப்புறம் அந்த டெம்பர் கீழே இறங்குனா அதையெல்லாம் அங்கிருந்து வந்திருக்கான். மத்திய பாஜக போன் வந்திருக்கு. அப்புறம் அடிக்கடி டெல்லிக்கு போனார் இல்லையா, இனிமே தூண்டுதல் போட்டுட்டு இருக்காதப்பா, அதெல்லாம் விளங்காது, நீ என்ன தூண்டுதல் போட்டாலும் எல்லாமே நம்ம மேலதான், நம்ம முகத்திலே கறி பூசிக்கிற மாதிரியே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால வந்து இந்த RN ரவி வந்து டெம்பரா இருந்தவர் அப்படி டவுன் ஆயிட்டாங்க. அதான் உண்மை. இப்படிலாம் ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில வந்து
மீண்டும் வந்து அதிமுக கூட்டணிக்கு அண்ணாமலை முயற்சி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து உண்மையிலே கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய கருத்தாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட நம்ம இவரு உதயகுமார் வந்து சோழவந்தான்ல பேட்டி கொடுத்துருக்கிறார். பயங்கரமான ஒரு பேட்டி, பயங்கரமான ஒரு பேச்சு பேசியிருக்காரு. ரத்த படிச்ச மேதாவி அண்ணாமலை பார்த்து சொல்றார், இவர் பெரிய அவதார புருஷன், தமிழகத்தை மீட்க வந்த கிருஷ்ண பரமாத்மா. என்ன இந்த மாதிரிலாம் இருக்கிற நீ வந்து தமிழகத்தினுடைய நலனுக்கு நீ என்ன செஞ்ச? ஒன்றிய அரசு ஒரு நயா பைசா கூட நீ வாங்கிட்டு வரல. டெல்லிக்கு போப்பா, டெல்லிக்கு போய் மெட்ரோ லைனுக்கு வந்து 2ஆம் கட்ட திட்டத்தை காசே தரல தமிழக அரசு, இது மத்திய அரசு வந்து பாஜக அரசு, போய் வாங்கிட்டு வா. அப்புறம் மழை பேரிடர் அந்த நிதியை வாங்கிட்டு வா, அதையெல்லாம் வாங்கிட்டு வா. அப்புறம் வாங்கிட்டு வந்து அப்புறம் பேசுவா, அதுக்குள்ள எதுக்கு உனக்கு வாய் சவடாது அப்படின்னு பயங்கரமான ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் 8 முறை வந்து நீ பிரதமரை கூட்டிட்டு வந்து என்ன ஆச்சு? என்ன இப்ப தமிழர் மீது உள்ள பாசம் எங்க போச்சு? இப்ப ஆளவே காணாமாப்பா அவரு. பாசம் எங்க போச்சு? 2024-25 பட்ஜெட்ல திருக்குறளை பத்தியோ தமிழை பத்தி தமிழ்நாடை பத்தி தமிழகத்தை பத்தி எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை. அந்த அளவுக்கு வாஷ் அவுட் பண்ணிட்டீங்க. இதுக்கு முதல்ல எப்படி எந்த முகத்தை வச்சு நீங்க பேசுறீங்க? இப்பயும் அந்த மாதிரி பேசுறீங்க. அதிமுக கூடாதுன்னு பேசிக்கிட்டு எங்களுடைய கூட்டணிக்கு நீ முயற்சி பண்றீங்களா? என்ன முதல்ல கவுன்சிலர் ஆவாப்பா, அப்புறம் எம்எல்ஏ ஆவா, அப்புறம் எம்பி ஆவா, அப்புறம் வந்து நீ வந்து அதிமுக கூட்டணியை பத்தி பேசு. நீ வந்து ஒரு நியமன உறுப்பினர், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார் சோழவந்தான்ல உறுப்பினர் அட்டை கொடுக்கக்கூடிய அந்த விழாவில் வந்து அதிமுக அட்டை கொடுக்கக்கூடிய உறுப்பினர் அட்டை கொடுக்க விழாவோட பேசியிருக்கிறார். அவரு அந்த ஒரு கருத்தை சொல்றார், அதிமுக கூட்டணிக்கு முயற்சி செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அதையெல்லாம் விட இன்னொன்று, செல்லூர் ராஜ் மதுரையில பேசியிருக்கார். நேற்று பெய்த மழையில வந்து இன்று முளைத்த காளான் நீ பெரிய தருதலை, அண்ணாமலை வந்து ஒரு தருதலை, அதிமுக குழுவை இது தலைமையை ஏற்க விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து போயிட்டு இப்ப திருப்பம் வந்து அதை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழலை நீ வகுத்துக்கிட்டு இருக்கிற. அந்த மாதிரி குழப்பு வந்தா நாண்டுகிட்டு நாங்க செத்து போயிடுவோம் அப்படின்ட்டார் செல்லூர் ராஜ். இவ்வாறு பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? வாய் கொடுத்து பேசுறாரு. பேசி பேசி கட்சியோட காவி நேரத்தை அழிச்சிருவாரு. மெஜாரிட்டி அரசா இருந்தா அதிமுக உங்களுக்கு வந்து பணிச்சிருமா? மைனாரிட்டியா மாறினதுக்கு காரணமே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர வாய் கொழுப்பு, வாய் சவடாது. அதிமுக கூட்டணி தலைமைங்கிறது நாங்க தான், உங்களுக்கு கீழே வரமாட்டோம். மற்றபடி வந்து முயற்சிப்பதாக ஒரு மறைமுகமான ஒரு பேச்சு செல்லூர் ராஜுவோட பேச்சு. ஆக இவருடைய பேச்சையெல்லாம் பார்க்கின்ற சமயத்துல அதிமுக கூட்டணிக்கு அண்ணாமலை ஏன் மீண்டும் முயற்சி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதையெல்லாம் பார்த்துட்டு குறிப்பா செல்லூர் ராஜ் பேசுற பேச்ச மட்டும் பார்த்துட்டு விருதுநகர் எஸ்பி அலுவலகத்துல இன்னைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. யாரு? பாஜக கிழக்கு மாவட்ட துணை தலைவர் குமரேசன். இந்த மாதிரி வந்து மதுரையில பேசியிருக்காருங்க செல்லூர் ராஜ். உறுப்பினர் அட்டை கொடுத்த அந்த கூட்டத்துல ஒரு தமிழக பாஜக தலைவர் அப்படிங்கிற ஒரு மரியாதையே இல்லாம பேசுறாரு. அதே நேரத்தில் குறிப்பிட்ட அவங்களுடைய சமூகத்தை இழிவாக பேசினாரு. ஒரு வார்த்தை கூட மரியாதையான வார்த்தை கிடைக்காது. இழிவுபடுத்தி மிக கேவலமாக வன்கொடுமையாக பேசினார். அதனால வந்து வன்கொடுமை சட்டத்தின் கீழே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போட்டு இன்னைக்கு வந்து போலீஸ்ல விருதுநகர் எஸ்பி அலுவலகத்துல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. யாரு? பாஜக கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் குமரேசன். பிரச்சனை வந்து ரொம்ப முத்தி போயிடுச்சு. இருந்தாலுமே அதிமுக கூட்டணி நோக்கி அண்ணாமலை வருவதன் ரகசியம் என்ன? மீண்டும் மீண்டும் தூது விட்டு கொண்டிருக்கிறாரா இல்லை இதோடு நிறுத்தி விடுவாரா என்பதை காலம் பதில் சொல்லும். இருந்தாலுமே கூட முதல்ல சொல்லிட்டாங்க, என்னதான் தலையில தண்ணி குடிச்சாலும் 2026 சரி அதிமுக தனித்து தான் போட்டிவிடும், பாஜக அவர் போட்டியிடும், இனி கூட்டணிக்கே வேலை இல்லை. ஏன்னா அவங்க வந்து அங்க கொக்கி போட்டுட்டு இருக்காங்க. டிடிவி, ஓபிஎஸ்,
மற்றபடி வந்து சசிகலாவோட சேர்ந்து மொத்தமா ரவுண்டு கட்டி வந்துருங்க நீங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. அதனால வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது அப்படின்னா சசிகலா அந்த அம்மா வந்து சீட்டில் உட்காந்துருக்கு பொது இப்பவே வந்து அந்த அம்மா அதிமுக கொடிதான் வண்டியில கட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கு. அது கூடாது சொல்லி போட்டு உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டாச்சு. அதையும் மீறி அந்த அம்மா கட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எடப்பாடி எப்படி உருவாரு உள்ள? அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் அவங்கெல்லாம் செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, உதயகுமார் எல்லாமே எடப்பாடி லிஸ்ட். அப்படிங்கும் போல சசிகலா எப்படி விடுவாங்க, டிடிவி எப்படி விடுவாங்க, ஓபிஎஸ் எப்படி விடுவாங்க, அதோட அண்ணாமலை எப்படி விடுவாங்க? இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க சமயத்துல அண்ணாமலை எப்படி விடுவாங்க? விட்டோம்னா அப்புறம் அதிமுக எடப்பாடி பிரிவு பணார் ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன ஒரு விளக்கம் அப்படின்னா, ஏதாவது வரையில 2026லயாவது அதிமுகவோட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான ஒரு தகவலை இன்னைக்கு பகிரங்கமாக அதிமுக உறுப்பினர்கள் சொல்லிட்டாங்க. அண்ணாமலை இந்த மாதிரி முயற்சி பண்றாரு அப்படின்னு. ஆனா இதுக்கு வந்து எடப்பாடி ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆமா, இருக்கக்கூடிய நபர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். காரணம் என்ன? அவங்களுடைய அஜெண்டா சொன்ன மாதிரி வந்து எல்லாம் ஒன்னா இருக்கலாங்கிற கான்செப்ட். அப்படிங்கிற சமயத்துல கட்டாயமா எடப்பாடிக்கு தனக்கென்று உள்ள அந்த அதிகாரம் பிச்சுக்கிட்டு போயிடும். முடிஞ்சது. அப்புறம் பழையபடி அவர் சேலத்துக்கு தான் போகணும். அதான் உண்மை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமா அந்த கூட்டணியை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால வந்து அண்ணாமலை முயற்சிப்பது வெறும் கனவாகவே முடியும் என்பதை பகிரங்கமான உண்மை. அதே நேரத்தில் இந்த மாதிரிலாம் வந்து வாய்க்கு வந்தபடி பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு காரணமும் அண்ணாமலை தான் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.